ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பி சேனல். நான் உங்கள் நண்பன் பிரவீன். நம்ம எல்லாரும் அடிக்கடி ஒரு பழமொழியை கேட்டிருப்போம். கல்ல கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்ல காணோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்துல ஒரு கடவுளோட சிற்பம் இருந்திருக்குது. அந்த கடவுளை தான் நாயகன்னு கவிஞர்கள் புகழ்ந்து அந்த சிற்பத்தை பார்க்கும்போது அதை வெறும் கல்லுன்னு பார்த்தா அதுல இருந்த நாயகன் தெரியல. அதே அந்த நாயகன், அதாவது கடவுள்னு பார்த்தா அது கல்லுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ரொம்ப தத்ரூபமா இருந்திருக்கு. அதுக்கு தான் கல்லை கண்டா நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இதுதான் மருவி கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம்னு நம்ம மாத்தி சொல்லியிருக்கோம், மாத்தி புரிஞ்சிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நாயகன் இருக்காரு. அதை நம்ம தான் வெளியில கொண்டு வரணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாயகனை எப்படி வெளியில கொண்டு வர்றது, அது சம்பந்தமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு திறமையான சிற்பி இருந்தாரு. எப்பேற்பட்ட அகோரமான கற்களை கூட ரொம்ப அற்புதமான சிற்பங்களா மாத்தக்கூடிய வல்லமை மிக்க சிற்பி அவர். எந்த கல்லை எடுத்தாலும் அதை யானை, குதிரை, தேவதை, மயில் இந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமா வடிவமைக்கக்கூடியவர். அவரோட புகழ் அந்த கிராமத்தை தாண்டி நகரங்களுக்கு போச்சு. பணம், பேரு, புகழ்னு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருந்தாரு அந்த சிற்பி. அந்த சிற்பியை பார்த்த எல்லாரும் கேட்ட கேள்வி, உங்களால மட்டும் எப்படி இவ்வளோ அழகான சிற்பங்களை செதுக்க முடியுது? அதுக்கு அந்த சிற்பியோட பதில், எல்லா கற்களுக்குள்ளயும் ஏற்கனவே ஒரு அழகான சிற்பம் இருக்கு. என்னோட வேலை என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறது மட்டும்தான். அப்ப அதுல இருக்கக்கூடிய அழகான சிற்பம் பிறக்குது. ரொம்ப ஆழமான கருத்து இல்ல? ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏற்கனவே ஒரு அழகான திறமசாலி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, நேர விரயம், சோம்பேறித்தனம், பயம், சந்தேகம் இந்த மாதிரியான தேவையில்லாத கற்களை நம்ம கிட்ட இருந்து நீக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்பம் உலகத்துக்கே தெரியும். இங்க கல்லு, உளி, சிற்பி எல்லாமே நீங்க தான். கடைசி வரைக்கும் வெறும் கல்லாவே இருக்கிறதும், உங்களை நீங்களே செதுக்கி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பத்தை வெளியில கொண்டு வரதும் உங்க மனம் அப்படிங்கிற உளியில தான் இருக்கு. ஒரு சிலருக்கு ரோஜர் பேனிஸ்டர் அப்படிங்கிறவரோட கதை தெரியும். 1950 வரைக்கும் டாக்டர்ஸ், விளையாட்டுத்துறை வல்லுநர்கள் இவங்க எல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, 4 நிமிஷத்துக்குள்ள ஒருத்தர் 1 மைல் தூரத்தை கடக்கணும்னு வேகமா ஓடுனா அவரோட இதயம் செயலிழந்து அவர் அங்கேயே இறந்துருவாரு. இதுதான் அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை. ஆனா ரோஜர் பேனிஸ்டர் அப்படிங்கிறவரு இந்த நம்பிக்கையை மாத்தணும்னு முடிவு பண்றாரு. முதல் 2 ஒலிம்பிக்ஸ் போட்டியில இந்த 4 நிமிஷ தடை, அதாவது 4 நிமிஷத்துக்குள்ள யாராலையும் 1 மைல் தூரத்தை ஓட முடியாதுங்கிற தடைய உடைக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல. 1954 ஒலிம்பிக்ஸ்ல தன்னோட கனவை நனவாக்குறாரு. 3 நிமிடம் 59 நொடியில 1 மைல் தூரத்தை கடந்து அந்த புதிய சாதனையை படைக்கிறாரு. அவரு சாதனை படைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் அந்த சாதனையை ரொம்ப அசால்ட்டா, அதாவது 4 நிமிஷத்துல ரொம்ப எளிமையா 1 மைல் தூரத்தை கடக்குறாங்க. அதனால உங்களால இது முடியாது, உங்களுக்கு இது வராது அப்படின்னு உலகமே சொன்னாலும் நீங்க அந்த தோல்வியை ஏத்துக்காத வரைக்கும் எதுவுமே தோல்வி இல்லை. உங்களை நீங்களே செதுக்கி உங்களுடைய சிற்பத்தை உலகத்துக்கு கொண்டு வாங்க. இந்த கதை உங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி ஊக்கம் தந்திருந்தா இந்த பதிவுக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் பிரவீன். இது ஸ்டோரி பி சேனல். நன்றி.